வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கோவைக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஒரு 100 கிராம் கோவைக்காயில் 18 கலோரிகள் இருக்குது. இது ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளும் கூட. மொத்த கொழுப்பு, பொட்டாசியம், கார்போஹைட்ரேட், கால்சியம், விட்டமின் சி, இரும்புச்சத்து அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்படக்கூடிய அளவுக்கு உடலுக்கு ஊட்டச்சத்துக்களை அளிக்கக்கூடியது கோவைக்காய். கோவைக்காய் பெரும்பாலும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை நிர்வகிக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் பிரச்சனையை கட்டுப்படுத்துறதுக்கு தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதாவது பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எடுத்துக்குவாங்க. ஆனால் அதை தவிரவும் இதில் இருக்கக்கூடிய இந்த பீட்டா கரோட்டின், சிவப்பு நிறமிகள், ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே நமக்கு கிடைக்கிறதால நிறைய மருத்துவன்மைகள் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கோவைக்காய் கொடுக்கும். ஸோ சுருக்கமாக சொல்ல முடியும்னா நம்மளுடைய இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் தொடங்கி புற்றுநோய்க்கு எதிர்ப்பு தன்மை தருவது வரைக்குமே கோவைக்காய் நமக்கு உதவிகரமாக இருக்குது. அந்த நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடியது கோவைக்காய். நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு அமிர்தத்தை போன்றது கோவைக்காய். பாகற்காய் எந்த அளவுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துதோ அதை விட 2 மடங்கு கோவைக்காய் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். ஆயுர்வேத மருத்துவத்தில் கோவைக்காய் அதனுடைய இலை, தண்டு ஆகிய அனைத்து பாகங்களுமே நீரிழிவு நோய்க்காக மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது. ஹோமியோபதி மருத்துவத்தில் கூட நீரிழிவு நோய்க்காக பயன்படுத்தக்கூடிய பல மருந்துகளில் கோவைக்காயினுடைய இலைகளிலிருந்து பிரித்து எடுக்கப்படக்கூடிய மருத்துவ மூலக்கூறுகள் இருக்கிறதாக ஆய்வுகளில் வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக நம்மளுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய இந்த சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம கோவைக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். உடல் பருமனை குறைக்கக்கூடியது கோவைக்காய். கோவைக்காயில் ஆன்டி ஒபிசிட்டி பண்புகள் இருக்குது. இது கொழுப்பு செல்கள் காரணமாக கொழுப்பு திசுக்களாக சேருவதற்கு முன்பு அடிப்போசைட் திசுக்களாக இருக்கும்போது தடுத்து எடித்து வேலைகளை பார்க்க ஆரம்பிக்குது. இதனால் கொழுப்பு சேர்வு தடுக்கப்படும். தொப்பை போன்ற உணர்வுலாம் நமக்கு இருக்காது. உடலில் ஏற்கனவே தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளையுமே இது கரைக்கும். ஸோ குறிப்பாக அந்த அடிவயிற்று பகுதிகளில் தேங்கியிருக்கக்கூடிய கடினமான கொழுப்புகளை எரித்து தொப்பை மற்றும் உடல் எடையை குறைக்கக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கோவைக்காய். இதனால் வெயிட் லாஸ் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் கோவைக்காய் எடுத்துக்கிட்டோம்னா. ஏன்னா அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட மாட்டோம். ஸோ அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம். இதனாலவே குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிக்குவோம். நமக்கு அதீத உடல் சோர்வை தடுக்கக்கூடியது கோவைக்காய். சிலருக்கு லேசாக ஏதாவது வேலை செய்தாலோ அதிகமாக உடல் சோர்வு அவங்க அடைஞ்சிருவாங்க. சிலர் எப்போதுமே அதிக சோர்வாகவே இருப்பாங்க. அதற்கு முக்கிய காரணமே இரும்புச்சத்து பற்றாக்குறை தான். இரும்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அது நமக்கு அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய், அந்த நோயை நமக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த கோவைக்காயை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த அதீத உடல் சோர்வு நமக்கு இருக்கவே இருக்காது. அதாவது இரும்புச்சத்து பற்றாக்குறையால் தான் அதை ஏற்படுத்துன்றது நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இரும்புச்சத்து நம்மளுடைய உடலுக்கு கோவைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கிறதால நமக்கு அந்த இரும்புச்சத்துக்கள் கிடைக்கும் போது ரத்த சிகப்பணுக்களுடைய லெவல் கரெக்டாக இருக்கும். ஸோ ரத்த சிகப்பணுக்கள் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்து செல்லும் போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்போம். அனிமியாவுக்கான அறிகுறிகளான மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு, வாந்தி, குமட்டல், மயக்கம் இது போல் எதுவுமே இருக்காது. நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது கோவைக்காய். கோவைக்காயில் நீரில் கரையக்கூடிய விட்டமின்களான விட்டமின் பி அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் பி இருக்குங்க இல்லையா. ஸோ இது நரம்பு மண்டலத்தை நமக்கு பலப்படுத்தக்கூடியது. நரம்பு செல்களை இது நமக்கு பலப்படுத்தி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைத்து ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையுமே நமக்கு பாதுகாப்பாக வைக்குது. ஸோ அதனால் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருந்தாலும் ஸோ அதை ஸ்க்யூர் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றதால குறிப்பாக நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது உடனே நம்ம சரி பண்ணிக்கணும். ஏன்னா அது நமக்கு பலவிதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்திடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கோவைக்காய் வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்பு சார்ந்த பிரச்சனையான நரம்பு தளர்ச்சி போன்ற இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நமக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். ஸோ குறிப்பாக அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது கோவைக்காய். அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு இருக்கு. இதனால் நாள்பட்ட நோய்களினுடைய எதிர்ப்பு தன்மை, அந்த நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். கோவைக்காயில் சஃபோனின்கள், ஆல்கலாய்டுகள், ஸ்டீராய்டுகள், ஃப்ளவனாய்டுகள், கிளக்கோசைடுகள் இதெல்லாமே செரிமான அளவில் இருக்குது. இவை அனைத்துமே அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டு இருக்கு. இதை அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும்போது உடலில் அதாவது உடலில் இன்ஃப்ளமேஷன்களை ஏற்படாமல் தடுக்கலாம். உடலில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை பிரச்சனைகளை நம்மளால் தடுக்க முடியும். ஸோ குறிப்பாக புற்றுநோய் அந்த பிரச்சனை எதிர்ப்பு தன்மை நீங்கள் பெறுவதற்கு, புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுவதற்கு கோவைக்காய் உணவுகளை சேர்த்துக்கலாம். கோவைக்காயில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் இருக்குங்க இல்லையா. ஸோ அது அதிக அளவிலான பீட்டா கரோட்டின், ஆக்சிஜனேற்ற பண்புகள் இது எல்லாமே புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டு இருக்கக்கூடியது. இதனால் நம்மளுக்கு பார்த்தோம்னா அந்த நமக்கு அந்த ஏற்படக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய
சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து விடுதலை பெற்றலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை நமக்கு பெற்று புற்றுநோய் வராமல் தடுத்துக்கொள்ளலாம். புற்றுநோய் செல்கள் வளராமலும் நமக்கு வந்து தடுக்க முடியும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம கோவைக்காய் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா கோவைக்காய் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வளிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. நீரிழிவு நோயாளிகளுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தாக்கத்தால் பல பிரச்சனைகள் ஏற்படும். அதை தடுத்து அழிக்கக்கூடிய வேலையுமே கோவைக்காய் தான் செய்யுது. இதனால் கீழ் வரக்கூடிய பிரச்சனைகளுமே தீரும். காய்ச்சல், ஆஸ்துமா, மஞ்சள் காமாலை, சொரியாசிஸ் உள்ளிட்ட சரும பிரச்சனைகள், குடல் பிரச்சனைகள் ஆகியவற்றுக்குமே கோவைக்காய் வந்து நல்லது. ஏன்னா கோவைக்காய் வந்து ஒரு ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருள். அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.